800 மூடைகளில் ரூபாய் 2 கோடி மதிப்பிலான நாணயங்களுடன் நடுவழியில் நின்ற ஆர்பிஐ வாகனம். திண்டுக்கல்லில் பரபரப்பு. ஐதராபாத் ரிசர்வ் வங்கியில் இருந்து கடந்த 5ஆம் தேதி 5 கண்டெய்னர் லாரிகள் மூலம் ரூபாய் 14 கோடி மதிப்பிலான நாணயங்கள் கேரள மாநிலம் திருவனந்தபுரம் ரிசர்வ் வங்கி கிளைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அந்த 5 லாரிகளும் திண்டுக்கல்லை வந்தடைந்தது. திருச்சி, மதுரை 4 வழி சாலை வழியாக மீனாட்சி நாயக்கன்பட்டி பகுதியில் அந்த கண்டெய்னர் லாரியில் ஒன்றன் பின் ஒன்றாக சென்று கொண்டிருந்த போது கடைசியில் வந்து கொண்டிருந்த ஒரு கண்டெய்னர் லாரி திடீரென்று பழுதாகி ரோட்டில் நின்றது. உடனே சுதாரித்த டிரைவர் உடன் வந்த உதவியுடன் லாரியை சாலை ஓரத்திற்கு நகர்த்தினார். அந்த கண்டெய்னர் லாரியில் மட்டும் 800 மூடைகளில் ரூபாய் 2 கோடி மதிப்பிலான நாணயங்கள் இருந்தன. பொதுவாக ரிசர்வ் வங்கி பண பரிவர்த்தனைக்கு பயன்படுத்தக்கூடிய வாகனங்களில் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு கண்காணிப்பு வாகனங்கள் பின்தொடர்வது வழக்கம். ஆனால் இந்த கண்டெய்னர் லாரிக்கு பின்னால் பாதுகாப்பு எதுவும் வரவில்லை. அதே நேரம் கண்டெய்னர் லாரியிலும் துப்பாக்கி ஏந்திய போலீசாரோ அதிகாரிகளோ இல்லை. இதற்கிடையில் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பிலான நாணயங்களுடன் நடுவழியில் கண்டெய்னர் லாரி பாதுகாப்பு இன்றி நிற்கும் தகவல் திண்டுக்கல் முழுவதும் காட்டுத்தீவாய் பரவியது. இதையடுத்து தாடிக்கொம்பு போலீசார், நெடுஞ்சாலை ரோந்து போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து டிரைவர்களிடம் விசாரணை நடத்தினர். அப்போது உடன் வந்த மற்ற கண்டெய்னர் லாரிகள் பாதுகாப்பு கருதி சில கிலோமீட்டர் தொலைவில் நிறுத்தப்பட்டு உள்ளது தெரிய வந்தது. மேலும் உடனடி உதவி, பாதுகாப்பு உள்ளிட்ட பிரச்சனையால் நடுவழியில் அவர்கள் தவிப்பதாக போலீசார் தெரிவித்தனர். இதையடுத்து தனியார் மீட்பு வாகனம் வரவழைக்கப்பட்டு வாகனம் பழுது நீக்கும் மையத்துக்கு கண்டெய்னர் லாரி பாதுகாப்புடன் போலீசார் எடுத்துச் சென்றனர். இச்சம்பவம் திண்டுக்கல்லில் பரபரப்பை ஏற்படுத்தியது.